சூப்பர் ஸ்டாரையே கைது பண்ணா தெலுங்கானா, யூடியூபரை கூட கைது பண்ண முடியலனா தமிழ்நாடு. புஷ்பா 1 திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து புஷ்பா 2 திரைப்படம் நாடு முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி உலகம் முழுவதும் புஷ்பா 2 திரைப்படம் வெளியானது. இந்நிலையில் இப்படத்தின் பிரீமியர் ஷோ ஒரு நாள் முன்னதாகவே டிசம்பர் 4ஆம் தேதி திரையிடப்பட்டது. ஐதராபாத்தில் உள்ள சாந்தி திரையரங்கில் பிரீமியர் காட்சி திரையிடப்பட்ட போது படத்தை காண அல்லு அர்ஜுன் வருவதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து அங்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் குவிந்ததால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசலில் புஷ்பா 2 படத்தை பார்க்க வந்த ரேவதி என்ற பெண்ணும் அவரது மகனும் சிக்கினர். இதில் ரேவதி மூச்சு திணறி உயிரிழந்தார். அவரது மகன் சுய நினைவின்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தியேட்டர் நிர்வாகம் மீதும் நடிகர் அல்லு அர்ஜுன் மீதும் சிக்கட்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அல்லு அர்ஜுன் முன்னறிவிப்பின்றி படம் பார்க்க வந்ததே இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமாக அமைந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து அல்லு அர்ஜுன் உயிரிழந்த ரேவதியின் குடும்பத்திற்கு 25 லட்சம் வழங்குவதாக அறிவித்தார். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அல்லு அர்ஜுன் மீது வழக்கு தொடர்ந்த சிக்காட்பள்ளி போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அல்லு அர்ஜுன் மிகப்பெரிய நடிகர் என்பதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் காவல்துறை அவரை கைது செய்துள்ளது அம்மாநில காவல்துறையின் தைரியத்தை காட்டுகிறது. இந்த விவகாரத்தை தமிழ்நாட்டில் நடைபெற்ற மற்றொரு சம்பவத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு மோசமாக ஆளுங்கட்சியின் அடிமையாக உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இர்ஃபான் என்ற யூடியூபர் மருத்துவ நடைமுறைகளை மீறி அறுவை சிகிச்சை மையத்திற்கு சென்றார். அங்கு கேமராமேன்களையும் வரவழைத்து படப்பிடிப்பு நடத்தினார். மருத்துவர்கள் மட்டுமே கையாள வேண்டிய ஆபரேஷன் கத்தரிக்கோலை வைத்து தொப்புள் கொடியை வெட்டினார். இத்தனையையும் பதிவு செய்து யூடியூபில் பதிவேற்றிய பிறகும் அவர் கைது செய்யப்படவில்லை. கருவின் பாலினத்தை அறிவிப்பது இந்தியாவில் சட்டப்படி குற்றம். இதனால் துபாயில் வைத்து தனது கருவின் பாலினத்தை அறிவித்ததுடன் அந்த வீடியோவை யூடியூபில் பதிவேற்றினார். அப்போதும் அவர் கைது செய்யப்படவில்லை. அதற்கும் முன்னதாக இதே இர்ஃபானின் கார் விபத்துக்கு உள்ளானதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்தின் போது இர்ஃபான் இருந்ததாகவும் அவரை பாதுகாப்பதற்காக வேறொருவர் மீது குற்றம் சுமத்தி வழக்கு முடித்து வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு யூடியூபர் கூட முதலமைச்சரிடம் தனக்கு இருக்கும் நட்பை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ளக்கூடிய சூழல் உள்ளது. இது போன்ற விவகாரங்களில் தமிழ்நாடு காவல்துறையை விட தெலுங்கானா காவல்துறை நன்றாகவே செயல்படுவதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.